ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் மாடி தோட்டத்தில் நாட்டுக்கோழி வளர்க்குற எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில நாட்களுக்கு முன்பு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு. நம்ம கோழிகளுக்கு தினமும் தீவனம் வாங்கி கொடுக்குறோம், ஆனால் வீட்டில் வீணாக போகும் காய்கறிகளையும் அரிசியையும் வச்சு ஒரு சத்தான உணவு தயாரிக்க முடியாதா அப்படின்னு தான். அப்படி தயாரித்தா கோழிகள் நல்லா வளருமா அல்லது உடம்பு ஏதாவது பாதிக்குமா? இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க நான் ஒரு சின்ன முயற்சி பண்ணினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் என்னையே ஆச்சரியப்படுத்திருச்சு. அது என்னன்னு வீடியோவின் முடிவில் சொல்றேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வெயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சென்னையில காலை 9 மணிக்கே வெயில் சுட ஆரம்பிச்சிருது. மதியம் 12 மணிக்கு வெளியே நிற்க கூட முடியல. சில இடங்கள்ல 105 டிகிரி வரை வெப்பநிலை போகுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டுக்குள்ள ஃபேன், கூலர், ஏசி இருக்கு, ஆனா கோழிகள் அவை நாள் முழுக்க கூண்டுக்குள்ள தான் இருக்கு. அப்போ அந்த வெப்பத்தை எப்படி சமாளிக்கும்? இதுதான் நான் முதலில் யோசிச்ச விஷயம். உங்க ஏரியால இப்போ எவ்வளவு டிகிரி வெயில் அடிக்குது கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்க கோழிகளை வெயில்ல இருந்து எப்படி பாதுகாக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் முதல்ல கூண்டுக்குள்ள போய் பார்த்தப்போ சில கோழிகள் வாய் திறந்து மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. சில கோழிகள் சாப்பிடவே இல்லை. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, இவங்களுக்கு உணவு மட்டும் போதாது, முதல்ல வெயிலில் இருந்து பாதுகாக்கணும். அதனால தான் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ₹1 கூட செலவில்லாம வீட்டில் இருந்த பொருளை வச்சு ஒரு வேலை பண்ணேன். அதை பார்த்த உடனே கோழிகளின் நடத்தை மாற ஆரம்பிச்சது. அது என்னன்னா, கோழி கூண்டு மேலே தென்னை ஓலைகளை நன்றாக ஒன் பை ஒன்னா மேலே நல்லா கட்டி வச்சேன். அதுக்கு மேலே தார்பாய் போட்டு நல்லா நிழலை உருவாக்குனேன். அடுத்த நாளே வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சது. கூண்டுக்குள்ள வெப்பம் குறைஞ்சது, கோழிகள் அமைதியா இருந்துச்சு, தண்ணீர் அதிகமாக குடிச்சது, சாப்பிடவும் ஆரம்பிச்சது. ஆனால் நண்பர்களே, இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. வெயிலில் இருந்து காப்பாத்திட்டேன், ஆனால் கோழிகளுக்கு சத்தான உணவு கொடுக்கலன்னா வளர்ச்சி பாதிக்கப்படும்ல. அதனால அடுத்ததா நான் ஒரு ஸ்பெஷல் ஃபீடை தயாரித்தேன். அதுதான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். முதல்ல 2 கப் வேக வச்ச சாதம் எடுத்துக்கிட்டேன். அந்த ரேசன் அரிசி, புழுங்கல் அரிசி, ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சேர்த்த பொருள் என்ன தெரியுமா? வீட்டிலேயே விளைந்த கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காவை சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துட்டு அதையும் அந்த சாதத்தில் ரேசன் அரிசி, புழுங்கல் அரிசி அந்த சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சில பேர் இதை கோழிகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் நான் கொடுத்தேன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். வீட்டில் மாடி தோட்டத்தில் கோழி வளர்க்குற நீங்கள் உங்கள் வீட்டில் காய்கறி கழிவுகளை கோழிகளுக்கு கொடுக்குறீங்களா இல்லை நேரடியாக தூக்கி போட்டுடுறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 முதல் 15 கத்திரிக்காய்களை எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி நான் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கங்க. நான் வந்து சாப்பர்லேயே நல்லா கொரகொரப்பா சாப் பண்ணி எடுத்துட்டேன். அதை சாதத்தோடு நல்லா கலந்து வச்சேன். அடுத்தது, இந்த ஒரு பொருள் இல்லைன்னா இந்த உணவு கம்ப்ளீட்டே ஆகாதுங்க. இந்த ஒரு பொருள் கோழிகளுக்கு செரிமானத்தை மேம்படுத்தும், உடல் எடையை அதிகரிக்க உதவும் ஃப்ரெண்ட்ஸ். குறைந்த செலவுல கிடைக்கும். அது என்ன தெரியுமா? கோதுமை தவிடு 1 கப் அளவு அதில் நான் சேர்த்துட்டு கோதுமை தவிடுல நார்ச்சத்து அதிகம் இருக்குது. கோழிகள் சாப்பிடுற உணவு நன்றாக செரிமானம் ஆக உதவும் ஃப்ரெண்ட்ஸ். குடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்புக்கும். அதுக்கப்புறம் நான் சேர்த்தது பல பேர் தூக்கி எறியும் ஒரு பொருள், ஆனால் அதில் இருக்கிற சத்து விலை மதிப்பில்லாதது. என்னன்னு கெஸ் பண்ணுங்க. முட்டை ஓடு தூள் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்தேன். இதில் கால்சியம் நிறைய இருக்கு. எலும்பு வலிமைக்கும் உதவும், கால்கள் உறுதியாகவும் வளர உதவும். ஆனால் இன்னும் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த உணவு ரெடியானது. அது என்ன தெரியுமா? 1/2 கப் பச்சரிசி கொரகரப்பா அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுட்டு இந்த உணவை நம்ம கோழிகளுக்கு கொடுக்கறதால என்ன மாற்றம் நடந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் தொடர்ந்து சில நாட்கள் இந்த உணவை கொடுத்தேன். முதல் நாள் கோழிகள் ஆர்வமாக சாப்பிட்டுச்சு. 2வது நாள் கலவை முழுசாக காலி பண்ணிருச்சு. 3வது நாள் உணவு வைக்கிற நேரத்துக்கே ஓடி வந்ததுங்க. உங்கள் கோழிகளும் உணவு பார்த்த உடனே ஓடி வருமா அல்லது மெதுவாக சாப்பிடுமா? கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். 15 நாள் கழிச்சு நான் கவனிச்ச விஷயங்கள்: கோழிகள் சுறுசுறுப்பாக இருந்துச்சு, உணவை வீணாக்கவில்லை, வளர்ச்சி நன்றாக இருந்துச்சு, செலவும் குறைஞ்சது, காய்கறி கழிவுகள் பயனுள்ளதாக மாறின. ஆனால் நண்பர்களே, இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த உணவை நான் 3 மாத வயது கோழி குஞ்சுகளுக்கு தான் கொடுக்குறேன். முட்டையிடும் கோழிகளுக்கு இதை கொடுக்காதீங்க.
அவங்களுக்கு சமநிலையான தீவனம் தேவை. இந்த விஷயத்தை கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கோங்க. வெயில் காலத்தில் காலை உணவு, மாலை உணவு, மதிய நேரத்தில் குறைவான உணவு, நிறைய தண்ணீர், நிழல் வசதி இது இருந்தாலே கோழிகள் ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் கோழிகளுக்கு வீட்டிலேயே தயாரித்து கொடுக்குற ஸ்பெஷல் ஃபீட் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்ல எழுதுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையும் படிக்கிறேன். அதில் நல்ல ஐடியா இருந்தால் அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணி ரிசல்ட்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மாடி தோட்டம், நாட்டுக்கோழி வளர்ப்பு, இயற்கை விவசாயம் பற்றிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தோடு சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி gardening, happy chicken farming. Have a nice day.